அவங்க பேசும்பொழுது ஜி ஏ காம் கருணா அப்படிம்பாங்க. ஏங்க இந்த வேலையை செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்ப கீஜியேக்கு பதிலாக கருணாங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை நீங்க ஏ காம் கருணா நீங்க சொன்னீங்கனாலுமே ஆப்போசிட் நபர் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க இந்த வேலையை செய்ய சொல்றீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மரியாதையா தான் சொல்றீங்க. இந்த இடத்துல மரியாதை எப்படி வரும் அப்படின்னா, தும் ஏ காம் கர்னா அப்படின்னா நீ இந்த வேலையை செய். ஆப் ஏ காம் கர்னானா நீங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அது மரியாதையா மாறிடுது, அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த இடத்துல கீஜியன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும், போலியேன்னு சொல்லிதான் ஆகணும். அப்பதான் மரியாதை ஃபார்முல வரும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அந்த கர்ணாங்கிறது ரெண்டுக்குமே பொருந்தும். அதாவது மரியாதையா இருக்கிறதுக்கும் சரி, நார்மலா பேசுறதுக்கும் சரி கர்ணான்னு நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் போடுறோம், தும் கர்ணானா நீ செய், ஆப் கர்ணானா நீங்க செய்யுங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. கர்ணா அப்படின்னா செய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயும் இருக்கு. போல்னா சொல்லு, தேக்னா பாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல